புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம். கொஞ்சம் நீயே பார்த்துக்கோ. இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அதாவது நீங்கள் சித்தர்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். சித்தர்கள், யோகிகள், மகான்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மெயினாக அகத்தியர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அகத்தியர்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அவர் உட்கார்ந்த சபையிலிருந்து வாரோம் நாங்கள். இது அங்கே திருநெல்வேலி பக்கம் கோவில்பட்டிங்கிற ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து அகத்திய பெருமான் எதுக்கு உட்கார்ந்துருக்காருன்னா, கோடான கோடி வருஷம் கழித்து இப்போ நடக்குது கலியுகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கலியுகம்னா எப்படின்னா, யுகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கழிக்கப்பட்ட யுகம். அதாவது அதர்மம் ரொம்ப நடக்கக்கூடிய இடம். அதாவது தர்ம சிந்தனைகள் இல்லாமல் எல்லாரையும் ஒன்று போல நினைக்காம உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அதாவது தன நிலைகள் வீடு வாசல்லாம் வச்சுருக்கிறவங்க வந்து உயர்ந்த நிலையாகவும், ஒன்றுமே கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க தாழ்ந்த நிலையாகவும் வச்சு அது பல வகைகளில் பிரிக்கப்பட்டு இருக்குது. அது ஒரு நிலை. யாருக்கு முடியுதோ அதுக்காண்டி உயர்ந்த நிலைகளெல்லாம் ரொம்ப வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கிறவங்க கெட்டவங்க, கஷ்டப்படுறவங்க நல்லவங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம நிலைகளுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் நல்லவங்க கெட்டவங்களாக மாறுதாங்க. எப்போ நல்லவங்களாக இருக்காங்க எப்போ கெட்டவங்களாக இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்கு. ஒன்றுமே இல்லாதப்போ நல்லவங்களாக இருக்காங்க, எல்லாம் வந்த பிறகு கெட்டவங்களாக மாறிதாங்க நம்மளுக்குள்ளே நம்ம பார்த்துருக்கோம். கெட்டவங்கன்னா என்ன அப்படின்னா, அவங்க மட்டும் வாழணும்னு நினைக்கிறவங்க கெட்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் கலியுகத்தில். அதுக்கு என்னன்னாலும் செய்வாங்க. பணம் காசுக்காக, அந்தஸ்துக்காக, மரியாதைக்காக, கௌரவத்துக்காக, புகழுக்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, மண்ணுக்காக, எந்த நிலைக்கும் பார்த்து போகிறவங்க அவங்க வந்து கெட்டவங்கன்னு எடுத்துக்கலாம். கஷ்டம் வந்த போதும் தர்மத்தின் வழி போகணும். எல்லா உயிரும் நம்ம உயிர் மாதிரி, எல்லா ஜீவராசிகளும் நம்ம ஜீவராசிகள் மாதிரி, நம்ம குழந்தை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அடுத்தவங்க குழந்தைகளும். நம்ம எவ்வளவு நம்ம பிள்ளைகளை பிரியமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் எல்லாரும் அவங்க பிள்ளைகளை பிரியமாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மனித நிலையில் இருந்து அடுத்த நிலைகளுக்கு, அதாவது ஜீவராசிகள்னு சொல்லுதோம்ல, ஆடு மாடு எல்லா நிலைகளில் உள்ள ஜீவராசிகளும் அதுக்கும் தாய் பாசம் இருக்குது, தந்தை பாசம் இருக்குது. அதுவும் நம்ம பார்த்துருக்கேல்ல, வாட்ஸ்அப்பில் இதிலெல்லாம் பார்த்துட்டு வரீங்களா, எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய செல்ல பிராணிகள்லேருந்து எல்லாமே எப்படி பிரியமாக இருக்குது, ஒன்றோட ஒன்று எப்படி பிரியமாக இருக்குது. அது குழந்தைகளை போய் அதை அடிக்கையில் எவ்வளோ கஷ்டப்படுது, எல்லா விஷயங்களையும் பார்க்க. அப்போ ஜீவராசிகளுக்கும் நம்மளை மாதிரின்னு நினச்சிக்கிடணும். அந்த ஜீவராசிகளும் நம்மளை மாதிரி ஒரு உயிர். அதுக்கும் வந்து ஆசாபாசங்கள் இருக்குது, குழந்தை பாசம் இருக்குது. அதுக்கும் உறவினர்கள், இனத்துக்காரங்க அப்படிங்கிற பாசங்கள் இருக்குது. எல்லா பறவைகள்லேருந்து எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதான் அது ஜீவகாருண்யம்ங்கிறது அப்படி நினைக்கிற வள்ளலார் அந்த வழியில் போனார். ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஜீவன்கள் மேலே பற்றாக இருக்குது, நம்ம உயிர் மாதிரி அடுத்த உயிரை நினைக்கிது. அது கொல்லாமை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அடுத்த தாவாரத்தையும் பார்த்து, இந்த மரம் இருக்குன்னா ஐயையோ செடி தண்ணிலாம் வாடுதா, அப்போ ஐயையோ இது வாடுத தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு நினைக்கிது. அதான் ஒரு மேம்பட்ட நிலை. அதான் தர்ம சிந்தனைன்னு அதை சொல்லுவாங்க. என்ன தர்ம சிந்தனைன்னா நல்ல விஷயங்கள், இரக்க குணம், பரிவு குணம். அது வந்து அன்பாக மட்டும் இருக்கும். அந்த நிலைகளை சொல்லுற இடம்தான் அது நாங்கள் இருக்கிற இடம். எல்லா உயிர்கள் மேலும் அன்பாக இருக்கணும். எல்லாம் வந்து நமக்குன்னு வாழக்கூடாது, பிறர்க்காகவும் வாழணும், உதவி செஞ்சு வாழணும், ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது. வசதியானவன் வசதி இல்லவன் அவன் இவன் அப்படி இப்படி அந்த இது இந்த இது அந்த வேற்று நிலைகள் மாற்று நிலைக்குள்ளெல்லாம் செல்லாமல் எல்லாம் மனித குணம், எல்லாரும் வந்து வேணும், எல்லாரும் இறைவனோட குழந்தைகள். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு
அவங்கவங்க தொழில்களை மாற்றி பறக்கி செஞ்சு வராங்க. அதனால் தொழிலாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ எல்லாமே வந்து மாறுபட்டவங்க கிடையாது. அவங்கவங்க சூழ்நிலைகள், ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு தொழில்கள் செய்ய வேண்டியது வருது அப்படின்னு நினச்சி எல்லாரையும் ஒன்றா நினைக்கக்கூடிய ஒரு பெரிய அன்பு தான் சிவம். எல்லாரையும் அரவணைச்சி இருக்க தான் சிவபெருமான். அகத்தியர் அங்கே உட்கார்ந்ததுனால சிவபெருமான் வந்து உட்கார்ந்துட்டார் அங்கே. உண்மைக்கும் இது வந்து சும்மா சும்மா சொல்லப்பட்ட விஷயங்களில் யாரோ ஆன்மீகவாதிகள் வந்து அப்படி இப்படி சொல்லிட்டு போகிற மாதிரி சொல்லி போட்ட இடம் கிடையாது. இதெல்லாம் அந்த அம்மா வந்து உணர்ந்து, சபையை உணர்ந்து இங்கே கூப்பிட்டு நாங்கள் சித்தர்கள்ட்ட அனுமதி கேட்டு அந்த இடத்துக்கு நாங்கள் போகலாமான்னு, நாங்கள் வந்து காசுக்கோ பணத்துக்கோ அந்த இதுக்கோ இந்த இதுக்கோ மரியாதைக்கெல்லாம் உட்பட்ட ஆட்கள் கிடையாது. சித்தர்கள்னு உங்களுக்கு தெரியும். இங்கே கோடீஸ்வரம் வந்தாலும் ஒரே மரியாதை தான், குப்பை சுமக்கதவன் குப்பையாண்டி வந்தாலும் சரி, சுப்பாண்டி வந்தாலும் சுப்பிரமணியம் வந்தாலும் ஒரே மரியாதை தான். முருகப்பெருமான் வந்தாலும் ஒரே மரியாதை தான். அதே இடத்துல சிறு தெய்வங்கள் வந்தாலும் எல்லோரும் வந்தாலும் ஒரே மரியாதை தான். அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அதனால் கலெக்டர் வந்தாலும் ஒரே மரியாதை தான், அங்கே கடைநிலை ஊழியர் வந்தாலும் ஒரே மரியாதை தான். கோடி கோடியாக கொண்டு இங்கே காலில் குமிச்சாலும் அவங்களும் ஒரே ஆள் தான். ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஆள் சரணாகதியோட கையை ரெண்டையும் தலைக்கு மேலே கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்களுக்கும் ஒரே இடம் தான். ஒரே இடத்துல உட்கார வைக்கக்கூடிய சபை தான் அந்த சபை. ஏற்ற இறக்கங்கள் பார்க்காத இடம். யாரும் பெரியவங்க வந்தால் எந்திரிச்சு போய் மரியாதை கொடுக்காத இடம் அது. அன்பும் கருணையும் மட்டும்தான் அங்கே ஆட்சி பண்ணும். மதிப்பும் மரியாதையும் அங்கே யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. யார்கிட்டையும் எதிர்பார்க்கதும் கிடையாது. மரியாதை கொடுங்க அப்படின்னு யார்கிட்டையும் எதிர்பார்க்கதும் கிடையாது. அதுதான் சித்தர்கள். அந்த சித்தர்கள் வழியில் போனால் தான் எங்களை சித்தர்கள் மதிப்பாங்க. அதனால் சித்த வந்து உட்கார்ந்த இடம்தான். பல ஜென்ம புண்ணிய பூர்வ நிலைக்காக இறை அவதாரம் சிவமே வந்து அவதரித்த சலன்னு சொல்லப்படுது அந்த இடத்த. அதனால் அகத்திய பெருமான் பிரியப்பட்டு வந்து அந்த இடத்துல இருந்து கலியுகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து அவரோட வரலாறு சொல்லணும்னா 7 கடலை குடித்ததா சொல்லுவாங்க. என்ன ஒரு பக்கம் சிவபெருமானோட கல்யாணத்துக்கு புண்ணிய ஆற்றல்கள்லாம் போன உடனே பூமி சாஞ்சிருச்சு. அதனால் அதை சமன் பண்ணதுக்கு அடுத்த திசைக்கு போக சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வெயிட்டுனால சாயலை, பூமி சாயலை. அவளை புண்ணிய ஆற்றல்களும் ஒரு பக்கம் போன உடனே இங்கிட்டு உள்ள தீய ஆற்றல்கள்னு சொல்லக்கூடிய அந்த மாற்று நிலைகள்லாம் இங்கே போயிடுச்சு, மேலே போயிடுச்சு. இது தராசில் கீழே அமுங்கின மாதிரி அமுங்கிடுச்சு. அப்போ அந்த சரி பண்ணதுக்கு இத்தனை பேர் கோடான கோடி முனிகர் ரிஷிகள் எல்லாரும் ஒரு பக்கம் சிவபெருமான் உட்பட இருக்காங்கன்னா அப்போ அங்கிட்டு உயர்ந்துருச்சு. அதை அமுக்கணுமே. எல்லாமே புண்ணியம் பூரா இங்கிட்டு வந்துருச்சு, பாவங்கள்லாம் அங்கிட்டு இருக்க போய் தராசு மேலே போயிடுச்சு. அதை அமுக்கணும்னா அதுக்கு ஈடான ஆள் யார், இவ்வளோ பேருக்கும் ஈடான ஆள் யார், யாரால் முடியும் அப்படின்னு யோசனை பண்ணி கேட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல ஒரே ஆள் அகத்தியரால் தான் முடியும்னு அகத்தியரை அனுப்பிச்சி வைக்காங்க. இப்போ அகத்தியரோட பெருமை தெரியுது இல்லை. அகத்திய பெருமான் நடக்க அங்கங்கே இருக்கக்கூடிய பாவ நிலைகளை எல்லாம் தாழ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. கொஞ்சம் சமன்படுத்திக்கிட்டு போகிறாரு. சும்மா போனது ஒரு விஷயத்துக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்போ வந்து அப்படியே தாழ்த்திக்கிட்டே போய் உயர்வுபடுத்திக்கிட்டே இடங்களையெல்லாம் அங்கே உயர்வுபடுத்திக்கிட்டே போய் புண்ணியத்தை விதைச்சிக்கிட்டே போய் இப்போ இங்கே வந்து சித்தசபை புண்ணியத்தை விதைக்க வந்திருக்குல்ல, இந்த இலையில் புண்ணியத்தை தான் விதைக்க வந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே சும்மா அவங்க வந்து லட்ச கோடி ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரல, அன்பை மட்டும் காணிக்கையாக வச்சாங்க. அங்கே வேறு ஒன்றும் செய்யலை. அன்பை காணிக்க வைக்கிற இடத்துல நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். நாங்கள் வந்து உட்காரையில் அகத்திய பெருமான், சிவபெருமான், முருகப்பெருமான், முக்கோடி தேவர்கள், நவகோடி சித்தர்கள், பெரும் படையே வந்து இங்கே உட்காந்துருச்சு இந்த எல்லையில். இந்த எல்லை ஃபுல்லாக சூழ்ந்து இடம் காணாமல் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, உணர்வீங்க. அது அந்த நிலையில் உள்ளவங்க பார்ப்பாங்க, சீடர்கள் பார்ப்பாங்க. இதுலேயும் 1-2 தாய்மார்களுக்கு தெரியும் பக்தி மார்க்கத்தில். ஏன்னா எந்த இடத்துல எந்த பக்தி இருக்கும், எப்படி முளைக்கும், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. யாருக்கு காட்சி கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டு, இந்த அம்மா சபைக்கு வந்திருக்கீங்கள, அந்த அம்மா கூப்பிட்டதுனால அந்த அம்மா பற்றி கொஞ்சம் உங்களுக்கும் அவங்க பெருமையை சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் சொல்லித்தான் ஆகணும். அது பெரிய சபை, பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க என்ன நடக்க பெரிய சபைன்னா சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் பேசக்கூடிய இடம்.
உலகத்திலே அது ஒரு இடம் தான் இருக்குது. சித்தர்களை தேவர்களை இப்படி சரியாக கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்ச நேரத்தில் அகத்திய பெருமான் வந்து பேசுவார் இவங்க மேலே இருந்து. அப்படி கூட்ட இடம் வேறு எவனாச்சும் சித்தர் புத்தர் யாரும் இருக்காங்கன்னா இல்லை. இதுவரைக்கும் யாராச்சும் மகான்கள் அப்படி இருந்தாங்கன்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த ஆற்றல் கொடுக்கல. அது ஆற்றல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா பின்னாடி சொல்லுவாங்க. என்ன உங்களுக்கு எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் புரியாதபடி. சின்ன குழந்தைகள்லாம் உட்கார்ந்துருந்துருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப அந்த 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 சுவடியில் இல்லாத வார்த்தைகளாக எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கணுமோ உங்களுக்கு புரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ சித்தர்கள்லாம் வந்து பேசக்கூடிய இடம். அந்த இடத்துல தவம் அங்கே வேறு அதாவது வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணம் பண்ணி சிவ திருவடிகளை கொடுத்துட்டு அந்த காவி கெட்டி குழந்தைகள் இருந்தும் இல்லாத மாதிரி, மனைவி இருந்தும் இருந்த மாதிரி, சொத்து சுகங்கள்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி, இளமை இருந்தும் இல்லாத மாதிரி துறவரம் பூண்ட நிலம். அதாவது முடியாமல் காசுக்காண்டி பணசுக்காண்டி போட்ட வேஷங்கள் கிடையாது. எல்லா நிலைகளும் இருந்து வாலிபத்திலேயே வந்து அகத்தியரை கையை பிடிச்ச நிலை. எல்லா உணர்ச்சி நிலைகளும் இருந்து எல்லா நிலபலங்கள் எல்லாமே எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு, அதுக்காண்டி பெரிய கோடீஸ்வரன் சொல்ல முடியாது, தேவைகளுக்கு இருந்த போதும் அதெல்லாம் இல்லாத மாதிரி சபைக்காக கலியுக மாற்றத்திற்காக தள்ளி வச்சுட்டு அகத்தியரோட கையை பிடிச்சிட்டு நடந்தது. அதுக்காண்டி பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடிடல, பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிடல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடல. அதோடு இருந்துக்கிட்டு இல்லாத மாதிரி முதல் இடத்துல சபையை வச்சு, முதல் இடத்துல கலியுக மாற்றத்தை வச்சு, முதல் இடத்துல சமன்படுத்தணும் அப்படிங்கிற நிலையை வச்சு, ஏற்ற இறக்கங்கள் இல்லா ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற நிலையை வச்சு, அதற்காகவே பெறப்படுத்த நிலை. அந்த ரகசியம், பிறப்பின் ரகசியம் அது. அதுக்காண்டியே சிவமே அவதாரம் எடுத்த தலம்னு சொல்லுவாங்க. அது பின்னாட்களில் உங்களுக்கு தெரியும் சபை தொடர்பில் வரையில். இப்போ இந்த கூட்டங்களில் எளிமையாக சொன்னால் போதும். அதனால் அகத்திய பெருமான் வந்து பேசக்கூடிய இடமா இருக்குது. அந்த இடத்துல இந்த அம்மா கேள்விப்பட்டு அவங்க இகலோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நிலைகள், அவங்களோட இடர்கள் இன்னல்கள் தீரணும்னு கேள்விப்பட்டு இந்த அம்மா வந்து அங்கே பூஜையில் இருக்கையில், அங்கே பூஜை எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சமையல் கட்டில் ஆள் இல்லைன்னு இந்த அம்மாவை சமையல் கட்டில் நாங்கள் நிப்பாட்டிட்டோம். சமையல் பண்ணதுக்காக நிப்பாட்டியாச்சு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து எல்லாம் சம்பளம் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து எல்லாம் தொண்டர்கள் வந்து செய்யக்கூடிய இடங்கள். அப்போ வேகமாக பூஜை நடக்கும். சித்தர்கள், உண்மையான சித்தர்கள் உலாவக்கூடிய இடம் அது. சித்தர்கள் சொன்னபடி தான் பூஜை நடக்கும். சித்தர்கள் சொன்ன மாதிரி தான் அபிஷேகம் நடக்கும். சித்தர்கள் சொல்லத மாதிரி தான் நெய்வேத்திய நிலைகள் எல்லாம் அவங்கவுங்க சொல்லத நேரத்துக்கு தான் சாப்பாடு, எல்லா விஷயங்களும் அப்படி ஒரு இறை ஆற்றலாக நடந்துக்கிட்டு இருக்குது சபைங்கிறதுனால. இவங்க அங்கே போய் அன்னதான கூடத்தில் போய் அங்கே அன்னபூரணி வந்து அட்சய பாத்திரம் கொடுத்து, அல்லல்ல குறையாத அச்சரம் பாத்திரம் கொடுத்து தவம் இருக்கிற கூடம் அது, அன்னதான கூடம் அது. எத்தனை பேர் வந்தாலும் சோறு இல்லைன்னு சொல்லாத இடம், சொல்ல முடியாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய இடம். ஏன்னா கொஞ்சம் இருந்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் பாத்திரத்தில். அப்படி ஒரு இடம், அதிசயமான கூடம் தான் அது. அந்த கூடத்தில் இந்த அம்மாவை சமையல் பண்ண செய்யலை. அங்கே காட்சிகள், அங்கே உள்ளவங்களுக்கூட அபரிதமான காட்சிகள். இங்கே அம்பாள் வந்து காட்சி கொடுத்தது. அந்த சின்ன பையன் வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான், இவங்க பையன். அது வந்து ஒரு குளத்துக்குள்ளே தான் அந்த சபை இருக்குது. அப்போ வந்து அந்த பையன் காலையில் எந்திரிச்சோடனே குளத்துக்குள்ளே அங்கே கோமாதா பூஜை நடக்கும். நந்தினி, உண்மையிலே நந்தினி, தேவலோக நந்தினி வந்து நிற்க, சிவபெருமான் வந்து நிற்க, முக்கோடி தேவர்களும் கட்டாயம் வரணும் அந்த பூஜைக்கு. அந்த பையனுக்கு வந்து தங்க கோமாதா வந்து, கோமாதானா பசுன்னு உங்களுக்கு தெரியும். தங்க பசுன்னா அது நந்தினி தான், அது தேவலோக பசு வந்து அந்த பையனுக்கு காட்சி கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சின்ன பையன், அவன் பேர் என்ன பேர்? இதெல்லாம் சபையோட விஷயம் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி சொல்லுது. அது இந்த அம்மாவோட பையனுக்கு, அதாவது யார், தேவிகாவோட பையனுக்கு காட்சி கொடுத்துருக்கு. அம்பியாவோட பையனுக்கு காட்சி கொடுத்துருக்கு. இது கடவுள் வந்து ஏற்ற இறக்கங்கள் பாசார ஆங்கனக்குள்ளே அங்கேயும் சொல்லக்கூடாது. அங்கேயும் தட்சணைகள் கிச்சனைகள் ரொம்ப கொடுத்து அவங்க பூஜை புனஸ்காரங்கள்லாம் கொடுத்தவங்க இருக்காங்க. உங்கள் ஊர் காலங்கள்லாம் இந்த ஊருக்காரங்க கோவையில் உள்ளவங்களே இருக்காங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ளவங்க இருக்காங்க, சபை சார்ந்த சீடர்கள் இருக்காங்க, சபைக்குள்ளேயே உள்ள சீடர்கள் இருக்காங்க, தவம் பண்ணக்கூடிய பெண்மணிகள்லாம் இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு காட்சி கொடுத்ததுன்னு எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். என்ன அம்பாலில் இருந்து எல்லாம் இந்த 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 பொய் கிடையாது. என்ன இங்கனக்குள்ளே வேணால் பொய்யா இருக்கலாம், எங்கள்கிட்ட பொய் சொல்ல முடியாது. சித்தர்கள் சபையில் சொல்ல முடியாது. திருப்பி நாங்கள் சித்தர்கள்ட்ட கேட்போம், அன்னைக்கே கேட்டுருவோம் உடனேவும். அப்போ சொல்லப்பட்ட காட்சிகள் அபரிதமாக கொடுத்துருக்கு. அம்பாலோட காட்சிகள் என்னென்ன காட்சிகளோ
இந்த அம்மா சொல்லியிருக்கு. அது கூட யூடியூப்பில் கூட சொல்லி வந்திருக்கு. இது ஒரு நிலை. அதை நம்பி அவங்கள இருக்கக்கூடிய இடர்கள், இன்னல்கள்லாம், துன்பங்கள், துயரங்கள் சீரணும்னு சபையை நாடி வந்து சபையை வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க பூர்வ ஜென்ம வினைகளை குறைச்சிக்கிட்டே வராங்க. அது வினை நிலைகளை பற்றி பின்னாடி நம்ம பேசுவோம். அப்படி அப்படி ஒரு அற்புதம் நடக்கக்கூடிய தளத்தில் இருந்து நாங்கள் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த ஒரு மாதிரி இந்த அம்மாவுக்கு சபை தெரிஞ்ச மாதிரி, ஏன்னா அது கலியுகத்தை மாற்றதுக்காண்டி கொடுக்கப்பட்ட சபையா, அது உலகம் ஃபுல்லாக தெரியணும். போலிகள் தெரிஞ்சிருவாங்க, கட்சிக்காரங்கள் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரவிடுவாங்க. அது ஆட்டம் போடாதவங்க அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக ரசிகர் மன்றங்கள் வச்சுருவாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் உண்மையான போலி ஆன்மீகவாதிகள் வந்து பொய் சொல்லி அதை கொடுத்து இதை கொடுத்து லிங்கத்தை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஃபேமஸ் ஆகிடுவாங்க, உலகம் பூரா தெரிஞ்சிருவாங்க. உண்மையான ஆன்மீகாது இங்கே வந்தால் திட்டுவோம். நாங்கள் அங்கே போனோம், யார் வந்தாலும் திட்டுவோம். நான் அப்படிங்கிற விஷயத்தோடு வர்றவனா முதல்ல நானை தூர கழட்டி போட்டுட்டு வா, அதுக்கு பிறகு உள்ளவா அப்படிமோ. நான் பெரியவன், நான் பணக்காரன், நான் என்கிட்ட இவ்வளோ படித்தவன், நான் இந்த அந்தஸ்தில் இருக்கேன், பதவியில் இருக்கேன், எனக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, இல்லாட்டி எனக்கு உடல் பலம் உள்ளவன், நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன்னா நீ அங்கடா இரு, தூரத்தில் இரு அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய இடம் இரு. ஆசனம் போட்டு உட்கார வைக்க முடியாத இடம் இது. உள்ள சித்தர்கள் அவங்கள அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்படி இடத்துல இருந்தால் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். யாரையும் எதிர்பார்க்காம இடம். யாரைன்னா கலியுக மாற்றத்துக்காக பணி செய்யலை. மனைவி குறுக்க வந்தாலும் சரி, பிள்ளையை குறுக்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தூரப்போ அப்படின்னு எட்டி உதச்சிட்டு பணி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த தளம் இது. இவங்க அதாவது கூடயே இருந்து பணி செய்தாங்க, நான் தான் செஞ்சேன்னா அடுத்த 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 நிமிஷம் நீ ஓரமாக ஒதுங்கி உட்காரு அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு பணியை நடத்தக்கூடிய இடம். அப்படி ஒரு நிலை உள்ளது. இப்போ சீடர்கள் இருந்துக்கிட்டு என்னால் தான் சபை நடக்குன்னா நீ அங்கிட்டு ஒதுங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. அவ்வளோ ஒரு தைரியத்தை எதிர்த்து கொடுக்கான்னா அது சிவம் அவதரித்த சிவதளம். சிவப்பேராட்டெல்லாம் உள்ள முளைஞ்சி சிவமகா வாழை சித்தனா அவதாரம் எடுத்த தலம் இது. அந்த ரகசியங்கள் ரொம்ப இருக்குது. நீங்கள் அங்கே வந்து பார்த்துக்கோங்க, இந்த அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பின்னாட்களில் நீங்கள் அந்த எல்லைக்கு வாங்க. அங்கே காசு கிடையாது, பணம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் கிடையாது. வணங்கி நிற்கிறவங்களுக்கு அனுகிரகங்கள் கொடுக்கக்கூடிய இடம். அங்கெல்லாம் என்ன செய்யணும் கடமைன்னா, நல்ல வழியில் நம்ம பயணிக்கணும். யாரையும் கெடுத்து வாழக்கூடாது, யாரோட கண்ணீர் மேலேயும் கோட்டை கெட்டக்கூடாது, நான் உயர்ந்தவன்னு எங்கேயும் சொல்லக்கூடாது. எல்லாம் இறைவன் போட்ட பிச்சை. நம்மெல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க தான், எல்லாருமே பிச்சை எடுக்கிறவங்க தான். 24 மணி நேரம் பஞ்சபூதங்கள் பிச்சை போட்டுக்கிட்டு இருக்குது. காற்றாகவும் நீராகவும் ஆகாயமாகவும் எல்லாம். அதான் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டதுன்னா சில பேருக்கு தெரியாது. அண்டம்னா இந்த பிரபஞ்சம், அதில் உள்ளதான் நம்ம பிண்டத்தினா உடம்புக்குள்ள பஞ்சபூதங்களாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. காற்று நீர் ஆகாயம் மண் தத்துவம் இவ்வளோ தத்துவத்தில் இருக்குது. நம்ம சயின்ஸ் படி பார்த்தான்னா அதுதான் நமக்குள்ளே இருக்குது. அது இல்லைன்னா நம்ம இல்லை. காற்று நிப்பாட்டினா நம்மளால் மூச்சு விட முடியுமா? தண்ணி இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு இருக்க முடியுமா? அதே மாதிரி தான் மண் தத்துவம் உடம்புல இருக்குது, அது இல்லாமல் இருக்க முடியுமா? இப்படி எல்லா தத்துவங்களும் ஆகாய தத்துவமும் எல்லாமே உடம்புக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு தத்துவமும் நம்ம உறங்கையில் கூட நல்லா கண்ணை மூடி உறங்கையிலையும் கூட நமக்கு அது வந்து உதவி பண்ணுது. அது கொஞ்ச நேரம் நான் கொடுக்க முடியாதுடா அப்படின்ட்டான்னா நம்ம அவ்வளோதான், சடலமாக தான் எழுந்திரிக்கணும். அந்த சடலத்தை எரிக்கிறதுக்கு கூட பஞ்சபூதங்கள் உதவி இல்லைன்னா அது மக்கவும் செய்யாது, மண்ணோட மண்ணாக ஆகாது, தீப்பிடிச்சு எரியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அதான் இறைவன் வந்து கருணை உள்ளவன். அவன் போடுற பிச்சையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் பெருசு கிடையாது. நானோ நீங்களோ உட்கார்ந்து இருக்கிறவங்களோ அங்கே இருக்குதோ இங்கே இருக்கிறவங்களோ அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களோ எங்கே என்ன செய்தவங்களும் பெரியவன் கிடையாது. நம்மளையெல்லாம் ஒருத்தன் சூட்சமமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஒன்றுமே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு யார் சொல்லுதா தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் வச்சுருப்போம், எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுதா யாருக்காச்சும் தெரியுமா? யார் அப்படி சொல்லுதா? எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் பஞ்சபூதங்கள் அண்ட பேரண்டம் எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் வந்து என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்காரு. யார்? இறைவன். இல்லைன்னு சொல்ல போய் அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நம்ம என்னையால் ஒன்றுமே இல்லைங்கில நமக்கு எல்லாம் வந்துடும். அந்த நானை தூக்கி வச்சுட்டு காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் விஷயங்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படின்னா அது எளிமையான விஷயந்தான், அது உங்களுக்கு சொல்லையில் புரியாது.
எல்லாத்தையும் மேலே ஆசைப்படுது. எதை பார்த்தாலும் ஆசைப்படுது. என்ன பொருளை பார்த்தாலும் ஆசைப்படுது. அது அடுத்தவன் பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவன் சொத்தாக இருந்தாலும் சரி, அடுத்தவன் வண்டியாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, என்ன விஷயங்களாக இருந்தாலும் தேவையில்லாமல் ஆசைப்படுது. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுது. அதைத்தான் காமம்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோபம் உங்களுக்கு தெரியும். குரோதம் வந்து அந்த எப்போ பார்த்தாலும் அவனை பார்க்க அவன் பார்த்தா வசதி ஆகிட்டானா, எங்கிட்டு கொள்ளை அடித்தான்னு தெரில, எப்படி அடித்தான்னு தெரில, நல்ல வழியிலே பயந்தாலும் அவனை திட்டி தீர்த்து அந்த அன்னைக்கு உறக்கம் வராமல் கிடக்குது. விடிய விடிய உறங்காமல் கிடக்குது. ஏதோ பக்கத்து வீட்டில் ஒரு வண்டியோ ஏதாச்சும் வந்து ஒரு புது வண்டி, இவன் எப்படி வாங்கினான், நேற்று வரைக்கும் இவனை ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தானே, அங்கே லோனு அங்கே கடன் கேட்டுக்கிட்டு இருந்தான், நம்மகிட்ட கூட நேற்று வந்து 3000 கேட்டானே, 5000 கேட்டானே, நைட்டு வண்டி வந்து நின்று காலையில் கேட்டானும் விடிய விடிய சுற்றி இருக்கிற 4 வீடு உறங்காது. அது நமக்கு தேவையா? அவன் எப்படி கொண்டு வந்தான், என்ன கஷ்டப்பட்டு கொண்டு வந்தான் நமக்கு தெரியாது. அது நமக்கு தேவையா? உறங்காது. 4 வீடு கட்டாயம் உறங்காது. காலையில் வந்து கேட்டு ஐயையோ அந்த வீட்டம்மா வந்து அங்கே கடன் வாங்கி இங்கே கடன் வாங்கி லோனு வாங்கி எங்கள் இடம் கொஞ்சம் கிடந்தது விற்று வாங்கணும்னு சொன்னப்போ தான் நிம்மதி பெருமிச்சு வரும். எவனோ கொடுத்துட்டானோ அப்படின்ட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இது தெரியாமல் தூங்காமலாம் கிடந்துட்டோம் அப்படின்ட்டு பகலில் படுத்து உறங்குற ஆட்கள்லாம் இருக்குது. இது எளிமையாக அவங்களுக்கு புரியுன்னு சொல்லு. அது சரி பரவாயில்ல, நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கியிருக்கான், நாளைக்கு நம்மகிட்ட வண்டி இல்லை, ஆஸ்பத்திரிக்கு அவசரத்துக்கு எடுத்துக்கலாம், எங்கேயாச்சும் போனோன்னா கொண்டு விட சொன்னால் விட்டுருவான், பஸ்ஸை விட்டான்னா அப்படின்னு நினச்சிட்டா நம்ம வந்து அந்த ஒரு மேல்நிலைக்கு வாரோன்னு அர்த்தம். விரோதியாகவே இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு கொண்டு விடுவான், செய்வான், வைப்பான் அப்படின்னு நினைக்கல. நம்ம மனிதர்களோடு சேர்ந்துடுவோம். மனித தன்மை வந்துடுது. இது ஒரு சின்ன விஷயம். என்ன இது மாதிரி எல்லா விஷயங்களும் பிள்ளைகளும் அப்படி தான். சின்ன பிள்ளைகளும் இதுக்குள்ளேயெல்லாம் போகணும். அதை பக்கத்தில் கூடயே இருக்கிற பிள்ளையே 2 மார்க் எடுத்தால் உனக்கு என்ன குறைஞ்சா போகுது? அது எப்படியோ வந்து டீச்சர் பார்க்காம போட்டிருக்கும், இல்லாட்டி என்னமோ கொஞ்சம் கையெழுத்து நல்லா இருந்திருக்கும், எப்படியோ போட்டிருக்கும், நீ கொஞ்சம் உறங்கியிருப்ப, இல்லாட்டி ஏதாச்சும் படிக்காமல் இருந்திருப்ப, என்னமோ கழுத படித்தது ஞாபகம் வராமல் போயிருக்கும். 5 மார்க் குறைஞ்சா உனக்கு என்ன? எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு 5 மார்க் கூட்டிட்டியான்னு ஃப்ரெண்ட்ஷிப்பே கட்டாயிரும். அப்படிலாம் இருக்குது. அதான் சின்ன குழந்தைகள் இங்கே இருக்கிறதுனால சொல்லுதேன். என்ன எல்லோரும் வந்து ஒன்று போல தான். 5 மார்க் கூட எடுத்தானே நம்ம நாளைக்கு 5 மார்க் கூட எடுக்க போகிறோம். எல்லாச்சும் 5 மார்க் கூட எடுத்து அவளே ஒரு வேலைக்கு போயிட்டால் நாளைக்கு கூட உயிர் தோழிகள் வந்து தோழர்கள் வந்து வேலைக்கு போகல நாளைக்கு ஏதாச்சும் நமக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம ஒரு வியாபாரம் பார்த்தோம், நம்மளால் படித்து வேலை வாங்க முடியலன்னா நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம்னா அவங்க வந்து ஏதோ உதவி பண்ணிக்கிட்டு போவாங்க. இப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு உலகத்தை ஒரு அது மாய உலகமாக இப்போ தெரியும். அதுதான் உண்மையான உலகம். அதுதான் இறை உட்கார்ந்துருக்கிற தலம். அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. கலியுகம் கெட்டு போய்கிட்டு இருக்குது. தர்ம யுகத்தை மலரச் செய்வதற்காண்டி பயணத்துக்கு இவங்க வந்து இங்கே வந்தாங்க. அவங்க கஷ்டத்துக்கு வந்தாலும் சபையோட ஆற்றல்கள் அவங்களுக்குள்ளே தெரியுது. ஏன்னா அவங்களோட எளிமையோ ஏழ்மையோ அவங்களோட அறியாமையோ அவங்க அது அந்த மந்திரம் சொல்லணும், இந்த மந்திரம் சொல்லணும், எந்த மந்திரமும் தெரியாது. அங்கே ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தான் காட்சி தெரியுது. ஒன்றுமே தெரியலை எனக்கு தெரியாதுன்னு சொல்லவங்க தான் உயர்வாக வைக்கப்படுதாங்க. என்ன அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு என்ன ஏற்றத்தாழ்வு மனிதனுக்குள்ளே அங்கே இங்கே போகையில் ஏதாச்சும் கோவப்பட்டிருப்பாங்க வச்சுருப்பாங்க. அது சூழ்நிலை. நம்ம கோவப்பட்டால் நியாயமாக தெரியுது. அடுத்தவங்க கோவப்பட்டால் நம்ம சொல்ல தான் மறந்து போயிட்டு இப்படி கோவப்படுதானே அப்படின்னு நினைக்கும். சரி அவன் சூழ்நிலை ஏதோ வெயிலில் போயிருக்கான், கோவத்தில் வந்திருப்பான், என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான். நம்ம சொல்லுதோம்ல மாமன் அந்த தாய் மாமன் தானே வஞ்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுதோம். சரி பெரியப்பா தானே சொன்னால் சொல்லிட்டு போகிறாரு, வெயிலில் வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஆட்களையும் நினச்சி பார்க்கக்கூடிய நிலைமை. அது அந்த வேறு விஷயத்துக்குள்ளே நான் போகலை. அது யாராக இருந்தாலும் சரி, அது நம்ம சொந்தக்காரன் ஊருக்காரன் அப்படிங்கிறதையும் கடந்து வேற்றுமொழி பேசுகிறவனா வந்தாலும் சரி, வேற்று இடத்துல இருந்து வந்தவங்களாலும் சரி, ஒரு கீழே விழுந்துட்டான்னா தண்ணின்னு கூப்பாடு ஓடையில் யார் அந்த நேரத்தில் நம்ம சொந்தக்காரன் பார்ப்போமானா சோகக்காரன் பார்ப்போமா? தண்ணி குடித்தா போதண்டா கொடு அப்படின்ட்டு குடித்து உயிர் பிழைக்க பார்ப்போம்ல. அந்த நிலைமையை எல்லா நேரத்திலும் நினச்சி இயல்பாக எல்லாரும் பயணப்பட்டு உண்மையாக உயரமாக பயணப்படணும் அப்படின்னு சித்தர்கள் நினச்சி வந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து நாங்கள் வாரோம். ஏன்னா இதுக்கு மேலே ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டான்னு நினைக்கேன். இந்த அம்மா ட்ராவல்னால் பயணம் பண்ணுது எங்களோடனா சபையோட தெரிஞ்சவங்கெல்லாம் அங்கே வாராங்க. இங்கே இந்த அம்மா கூப்பிட்டா நீங்கள் யாரும் எங்கேயோ கூப்பிட்டு போகிறா, அது எதுக்கு அவளை சும்மா தேரம்பாவும் போய்கிட்டு இருப்பா, நம்ம எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் அங்கே நடக்கிற விஷயங்கள் வேறு. இங்கே வரணும் அப்படி அதுக்காண்டி வரலை. இங்கே இந்த இடத்துல வந்து அந்த வீட்டில் கால் வச்சா ஏதோ புண்ணியம் அவங்க வீட்டுக்குள்ளே வரும். ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்திருக்காங்க. புண்ணியங்கள் வரையில் சில பூர்வ ஜென்மங்களில் செஞ்சும் தெரியாமல் அறியாமல் புரிஞ்சும் புரியாமல் செஞ்ச பாவ நிலைகள் சாப நிலைகள் இருந்தால் ஓடி
புண்ணிய நிலைகள் இந்த இடத்துல குடிகொண்டு அவங்களுக்கு இடர் இன்னல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சில பல கஷ்டங்கள் இருக்குது. அதன் மூலியமாக அங்கே வந்து சித்தர்கள்ட்ட வேண்டையில் முதல்ல அங்கே போ அப்படின்ட்டாங்க. அகத்திய பெருமான் சொன்னதின் பேரில் நாங்கள் இங்கே வந்து இந்த இடத்துல உட்காந்து உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சபை வரலாறை முழுசும் சொல்ல முடியாது. அது 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும். ஓரளவுக்கு அங்கே கொத்தி இங்கே கொத்தி நான் கொஞ்சம் சொல்லி வச்சுருக்கேன். எளிமையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே நிலையோட சித்தர்களும் தேவர்களும் வந்து உட்கார்ந்துருக்கிற இடம், சிவம் அவதரித்து தலம் இது. அகத்தியம் உட்கார்ந்த இடம், அகத்திய பெருமான் உட்கார்ந்தாலே பிரபஞ்சமே உட்காந்துரும். அப்படி எல்லாரும் உட்காந்து கலியுகத்தை மாற்றணும்னு மெயினாக முருகப்பெருமான் வந்து யுகங்கள் தாண்டி 6 படைன்னு சொல்லுதாங்கல்ல, 6 படையையும் ஒன்றா சேர்த்து உங்கள் மருதமலை 7வது படை அதையும் ஒன்றா வச்சு ஒரே படையாக உட்கார்ந்த இடம் நாங்கள் இருக்கிற இடம். அந்த இடத்துல இருந்து நாங்கள் வாரோம். உட்காந்துக்கிட்டு அவர் சும்மா இல்லை, பிரபஞ்ச மன்னனாக முடிசூடிக்கிட்டார். சிவபெருமான்கிட்ட இருந்து ஆட்சியை வாங்கி தன் கரங்களில் வச்சுக்கிட்டார். யுக மாற்றத்திற்காக கலியுகம் மாறி நல்ல யுகத்தை தர்ம யுகத்தை மலரச் செய்யணும்னு உட்கார்ந்த இடத்துல இருந்து வாரணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முருகப்பெருமான் வந்து படை திரட்டுதார். படைன்னா சீடர்களை திரட்டக்கூடிய இடம். சீடர்கள்னால் இப்போ இங்கே வரேன்னா ஒரு 2 பேர் 3 பேர் கிடச்சான்னா முருகப்பெருமானோட சீடர்கள். கலியுகத்துக்கு பணியாற்ற போகிறோம்னா வேறு ஒன்றுமே இல்லை. மனுஷனாக இருங்க, மனுஷனை மதிங்க, அவ்வளோதான். வேறு தத்துவம் ஒன்றும் கிடையாது. ஒரு மாடு கீடு இது ஒரு ஆடு கீடு என்னது வந்தாலும் சரி, அதுக்கு ஏதோ உங்கள் வீட்டில் இருக்க சாப்பாடு போடுங்க, அடுத்த வீட்டு நாயினாலும் விரட்டி அடிக்காதங்க, இதை சொல்லக்கூடிய இடம்தான் அது. மனித நேயம் எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாக இருக்குது. இதுதான் சித்தர்கள் எப்பவுமே அதை தான் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாரையும் தன் உயிர் மாதிரி நினைக்கிறவங்க தான் சித்தர்கள். அந்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற சித்தர்களும் தேவர்களும் பேசக்கூடிய இடம். இன்னும் ரொம்ப இருக்குது வரலாறு. அதாவது கல்கி அவதாரத்தை வேண்டான்னு சொன்ன இடம். கல்கி அவதாரம் வேண்டான்னு உடனே அப்போ கல்கி அவதாரத்தை அந்த சபைக்கு, இந்த சபையே கல்கி அவதாரம்ன்ட்டு மகாவிஷ்ணு வந்து அந்த கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கல்கி அவதாரத்தை கொடுத்த சபை இது. ஏன்னா பூகம்பம், ஏன்னா களி கெட்டு போயிடுச்சுன்னா மகாவிஷ்ணு எந்திரிச்சிருவாருன்னு உங்களுக்கு தெரியும். எந்திரிச்சா களி அழிய போது. அது என்ன அவதாரம்? கல்கி அவதாரம் வரப்போகுதுன்னு சொன்னாங்கல்ல. கல்கி அவதாரம் வந்தால் தரமட்டமாயிரும். புதுசாக தான் திருப்பி உண்டு பண்ணுவாங்க. அந்த கல்கி அவதாரம் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வந்திருக்கோம். ஏன்னா கல்கி அவதாரம் வேண்டான்ட்டார் மகாவிஷ்ணு. இங்கே வேண்டான்னு சொன்னவொடனே அப்போ யுகம் அழியா யுகம் மாற்றம்னா நல்லதும் கெட்டதும் முதல்ல வேறு உலகங்களில் இருந்தது, பிறகு வேறு லோகங்களில் இருந்தது, வேறு ஊரில் இருந்தது, வேறு இடங்களில் இருந்து இப்போ நல்லதும் கெட்டதும், அதாவது கலியும் தர்ம யுகமும் ஒரே மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே வச்சா நல்லவனாக இருப்பான், வெளியே போனால் கெட்டவனாக இருப்பான். வெளியே நல்லவனாக இருப்பான், வீட்டுக்குள்ளே வந்தால் கெட்டவனாக இருப்பான். அடுத்தவனுக்கு வரையில் இவன் நல்லவனாக இருப்பான், இவனுக்கு வந்தால் இவன் கெட்டவனாக மாறிடுவான். புரியுதுல்ல? சந்தர்ப்பத்துக்கு தக்கன நல்லது கெட்டது நமக்குள்ளே இருக்குது. ஒரு நேரத்தில் நம்ம அன்பாக அரவணைப்பாக இருப்பான், ஒரு நேரத்தில் கடுமையாக கோபம் வந்துடும். அப்போ எங்கே இருக்குது? கலியும் தர்ம யுகமும் நமக்குள்ளே தான் இருக்குது. நம்ம பார்த்தா பிரியமாகவும் நடந்துக்கிட்டதும் எல்லார் மேலேயும். சில நேரங்களில் கோபம் வந்துட்டால் நீசத்தனமாகி என்ன செய்தோன்னு தெரியாமல் ஒரு மூர்க்கதானம் நம்மளுக்குள்ளே வந்துடுது. அப்போ மனுஷனுக்குள்ளே இருந்தால் மாற்றணும் அப்படின்னு மனிதர்களுக்குள்ளே போய் உயர்வான பண்பை வளர்க்கணும், உன்னதமான பண்பை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பறைசாற்றக்கூடிய நிலையில் சித்தர்கள் அமர்ந்த இடம் அப்படின்னு சொல்லி இவங்களோட சேர்ந்து நீங்களும் அங்கே வாங்க, எல்லாரும் வாங்க, யார் வர்றதுக்கும் தடை கிடையாது. அங்கே கட்டணங்கள் எதுவும் கிடையாது, தூரம் அதிகம். இல்லாதவங்க இப்படி இங்கே கோவையில் ஃபுல்லாக இப்படி சச்சங்க நிகழ்வுகள் நடக்கும். பச்சையாபாளையத்தில் அதோட கிளைச்சபைகள்லாம் தான் இவர் இருக்கார். இவர் தான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்கே சபையோட தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ல போய் தான் எங்களுக்கு இந்த இடம் தெரியும், இங்கே கூப்பிட்ருக்காங்க, வந்து எளிமையாக இனி உயர்வாக உன்னதமாக சித்தர்களை கூப்பிட்டு பேச வைக்கும் நிகழ்வு நடைபெறப் போகுது. இப்போ முதல்ல அகத்திய பெருமானை கூப்பிட்டுக்கிடுவோம். இவ்வளோ உங்களுக்கு சொன்னது போதும். இன்னும் யூடியூப்பில் போட்டுக்கோங்க, அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படின்னு வாயிட்டு சொல்லுங்கள், வந்துடும் யூடியூப்பில். அதில் பாருங்கள், எல்லா விஷயங்களும் இருக்கும். நாங்கள் சொன்னது கொஞ்சம் போல் நீங்கள் அதில் பார்க்கையில் சிவபெருமான் பேசினது, முருகப்பெருமான் பேசினது, எல்லா சித்தர்களும் பேசினது,
சபையோட மாண்பு மரியாதை அது போகக்கூடிய பயணங்கள், நாங்கள் யார், நூல் தாங்கும் சீடர்கள் யார், ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சிவபெருமான் கொடுத்த நூல் சித்தனுக்குள்ளே இருக்குது. சித்தனை நம்பி நாடி சித்தனோட பயணிக்கின்ற சீடர்களுக்கு அந்த நூல் பகிரப்படுது. அதன் பால இவங்க பூர்வ ஜென்மத்தில் தொடர்பில் இருந்த பிராணனையே கொடுத்த பிரான்மலையில் பிராணனையே கொடுத்த சீடர் இவங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் இது மாதிரி நூல் தாங்கும் சீடர்கள் கொங்கு அங்கே பல்லவயத்துலன்னா சென்னையில் இருக்காங்க, இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பொதிய மலையிலேருந்து இவரோட பையன் ஒருத்தன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் கிளை நூல் தாங்கி. இப்படி ஏகப்பட்ட சீடர்கள் நூல் தாங்கும் சீடர்கள்னால் அது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலுங்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறோம். அதை சொல்லிவிட்டு அகத்திய பெருமானை கூப்பிடும். சிவபெருமானோட இப்போ வந்து கல்கி அவதாரத்தை கொடுத்தாச்சு சபைக்கு. அப்போ ஆயுதம் வேணும்ல, ஆயுதம் என்ன செய்யன்னு சிவபெருமானே ஆயுதமாக வாராரு. சிவத்தோட நெற்றி பொட்டில் இருந்து ஒட்டு மொத்த புண்ணியத்தையும் சேர்த்து, சிவபுண்ணா யார், பிரபஞ்சம் தானே, பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒட்டு மொத்த புண்ணியத்தை சேர்த்து நெருப்பு கோளாக வெளியே வந்து அதை தாங்கக்கூடிய ஆள் யார், ஒருத்தரும் கிடையாது. சிவத்தில் இருந்து வரையாத யாரை தாங்க முடியும்? முருகப்பெருமான் போய் அதில் கையில் தாங்குதார். அவர் தான் வந்து சிவ ஆற்றலுக்கு இணையான ஆற்றல், ஒரு ஆற்றல் கூடன்னு கூட சொல்லுவாங்க. அவர் வந்து கையில் பிடிச்சி அதை குளிர்விச்சு அதை ஆற்றலை 7 கடல் உண்டவனாக 7 உலகம் ஆளுகின்ற அகத்திய பெருமான்கிட்ட கொடுக்காங்க. அதுக்கு பிறகு அவரும் அதை பதனப்படுத்தி பக்குவப்படுத்தி சிவமகா வாழை சித்தன் 11,000 யுகம்னு சொல்லுதாங்க. சிவம் தோன்றின காலத்தில் இருந்து தவம் இருக்கிறவன் தான் சிவமகா வாழை சித்தர். அவர் வந்து அதை வந்து பாதாள லோகத்தில் நெருப்புக்குள்ளே கங்கை சூளை சுற்றி தண்ணியாக வச்சு அதுக்குள்ளே சூட்சமாக தவம் இருக்கார். அவருக்குள்ளே அந்த நூல் போய் அவரை தாங்கி நிற்கக்கூடிய பின்பமாக இருக்கக்கூடிய சித்த நிலை கண்ட சித்தனாக இருக்கக்கூடிய சிவசபை ஆசான எனக்குள்ளே கொடுத்து, என்னையை நாடினா சிவத்தை நாடி சித்தர்களை நாடி தெய்வங்களை நாடி வரதவங்களை நான்கதை அகமில்லாமல் வந்து சித்த நிலையை கடைபிடித்து அந்த உணர்வுக்குள்ளே வந்த உடனே இந்த நூல் அவங்களுக்குள்ளே பகிரப்பட்டு அவங்கள் மூலமாக அழைத்து பேசுகின்ற அற்புதமான நிகழ்வு நடைபெற உள்ளது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக தவம் இருந்து அந்த ஆற்றல் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அங்கங்கே ஒரு 1.5 வருடங்களாக வெளி உலகுக்கு தெரிவித்து அங்கங்கே இப்படி கிளை சபைகள்லாம் நிறுவி அங்கேருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இங்கே வந்து ஒரு 4 பேர் இல்லை, ஒரே ஒரு சீடர் கிடச்சா கூட இங்கே வந்து எங்களுக்கு வெற்றி. யாராச்சும் ஒரு ஆள் அதுக்கு வந்து அது படிச்சிருக்கணும் இது படிச்சிருக்கணும் அண்ணன் தெரிஞ்சிருக்கணும் வேண்டாம், இல்லாட்டி அங்கே வராட்டாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் பரவாயில்ல மாறினுன்னா அதே பெரிய வெற்றி. மற்றபடி இங்கே காசுக்காக பணத்துக்காண்டி யாரையும் எதையும் தேடி புகழுக்காண்டி மரியாதைக்காண்டி மேடை ஓட்டு அமர்ந்து செய்யணும் அப்படிங்கிற நிலைக்காண்டி வரவில்லை. இப்போ இவ்வளோ விஷயங்களையும் சொல்லிவிட்டு எளிமையாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவங்க சபை தொடர்பு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கஷ்டமாக இருக்கையில் அந்த பிள்ளைகிட்ட கூட பாலதிரிபுர சுந்தரி வந்து பேசப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்து கஷ்டத்தில் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு வீட்டில் அழுது நிற்கையில் அந்த பிள்ளை மேலே வந்து பாலதிரிபுர சுந்தரி பேசி இந்த அம்மாவுக்கு சொல்லியிருக்கு, நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லியிருக்கு. அதை வந்து நீங்கள் நான் எவ்வளோ தூரத்துக்கு நம்புதேன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நடந்த உண்மை இது. பாலதிரிபுர சுந்தரினா பாலாம்பிகைன்னு சொல்லுவாங்க, வாழை தேவின்னு சொல்லுவாங்க. அவங்க கண்ணீர் விட்டு எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சிவசபை தான் அப்படின்னு ஒரே இதில் உட்காரையில் உதவி பண்ண இருப்பினா எப்பவும் வந்து உதவி பண்ண இருக்க மாட்டேன், இல்லை அது இறைவனால் தானே முடியும் அப்படின்னு நினைக்கல. அந்த குழந்தைக்கு அந்த பாப்பா மேலே வந்து பேசிச்சின்னு சொல்லுதாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் ஒன்றும் பார்க்கல, நீங்கள் நம்புங்க. என்ன நாளைக்கு என்னைக்காச்சும் பின்னாடி இப்படி நூல் வாங்கி அந்த பிள்ளையும் கூட நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காங்க எதிர்காலத்தில். இப்போ அவங்க கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க, இடர்கள் இன்னல்கள் உடல் ரீதியான பாதிப்புகளில் இருக்காங்கள்ல, அதில் இருந்தால் மீண்டு வருவாங்க. ஏதோ இழப்பெல்லாம் இழந்திருக்காங்க, அது என்ன சூழ்நிலையில் எப்படி இழந்தாங்கன்னு தெரியாத அதை வந்து சித்தர்கள் வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சியில் இருக்காங்க. அது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்க குடும்பத்தில் நடக்க போகுது, அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சபையை நம்பிட்டாங்க, சபை ஏதோ அவங்க பூர்வ ஜென்ம நிலைகள்னால், அதாவது இன்னொரு விஷயத்தையும் ரகசியத்தை லைட்டாக சொல்லிடும். சென்ற ஜென்மங்களில் நம்ம செஞ்சது நல்லது புண்ணியமாகவும் கெட்ட விஷயது பாவமாகவும் இருந்து நம்மளை எங்கே பிறக்கணும், எப்படி பிறக்க வைக்கணும், நல்லவனா கெட்டவனா, அம்மா அப்பா வந்து புண்ணியம் செஞ்சவங்களுக்கு பிறக்க வைக்கணுமா, பாவம் பிறந்தவங்க வீட்டில் போய் பிறக்க வைக்கணுமா, கருப்பா சிவப்பா ஆம்பளையா பொம்பளையா
கூட பிறந்தவங்க எப்படி இருக்கணும், கூட பிறந்தவங்க வந்து நம்ம எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அண்ணன், தம்பி அப்படின்னு மரியாதையாக உள்ளவங்க கூட பிறப்புகளா பிறக்கணுமா? இல்லாட்டி எதை செஞ்சாலும் எவ்வளோதான் நல்லது செஞ்சாலும் ஏமாற்றிட்டு துரோகம் பண்ணக்கூடிய உடன்பிறப்புகளோட பிறக்குமா? அக்கா தங்கச்சியும் அப்படித்தான். நம்ம செஞ்சாலும் செய்யாட்டாலும் அண்ணன், தம்பி அப்படின்னு பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் இருக்கணுமா? எவ்வளோ செஞ்சாலும் வாங்கி சாப்பிட்டு நம்ம கஷ்டப்படையில திரும்பியே பார்க்காத உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் இருக்குமா? இப்படிங்கிற பிள்ளைகள் எப்படி பிறக்கணும்? நல்லவங்களா பிறக்கணுமா? ஆரோக்கிய நிலைகளில் உள்ளவங்களா கிடக்குமா? நல்ல புத்தி உள்ளவங்களா இருக்கணுமா? நல்ல புத்தி கூர்மை உள்ளவங்களா இருக்கணுமா? இல்லாட்டி புத்தி கூர்மையாக இருந்து கெட்ட பிள்ளைகள், கெட்ட சவகாசமான பிள்ளைகள், கெட்ட நடத்தை உள்ள பிள்ளைகள், மூர்க்கமான குணம் உள்ள பிள்ளைகள் கிடைக்கணுமா? எல்லாமே நம்ம செஞ்சதோட விளைவாக இந்த ஜென்மத்தில் கொடுக்கப்படுது. அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுத்த நிலையை வச்சுட்டு இன்னும் உயர்வாக செய்ய 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 உயர்வான நம்ம பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கை, அவங்களுக்கு எதிர்காலங்கள், அவங்க எதிரிகள் தொல்லைகள் இருந்து விலகி வர்றது, அவங்களோட இல்லற துணை எப்படி இருக்கணும், அவங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும், நம்ம செஞ்ச புண்ணியங்களும் அது இருக்குது. நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள் எப்படி நமக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம செஞ்ச புண்ணியங்களும் பாவங்களும் கட்டாயம் நம்ம பிள்ளைகளை பாதிக்கும் அப்படிங்கிறத நினச்சி அப்படி அந்த நிலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதுக்குள்ளே போனால் ரொம்ப ரகசியங்கள் இருக்குது. வீட்டிலலாம் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் 7 ஜென்மமாக நீ என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பிய. நம்ம ஆளுக்கெல்லாம் வைவாங்க, நம்ம மூத்தவங்கள்லாம் வஞ்சிருக்காங்க கேள்விப்பட்டிருப்போம். அப்போ உண்மைன்னு தானே அர்த்தம். நீ நல்லா புண்ணியம் செஞ்சுருக்க, ஆனால் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. உன் தலை எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. உன் தலையில் நல்லா எழுதியிருக்கு, நல்ல எழுத்து எழுதியிருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே உண்மை. பேய் பிசாசு இருக்கிறது எல்லாம் உண்மை, பில்லி சூனியம் இருக்கிறது உண்மை, நல்லது கெட்டது எல்லாம் உண்மை. இறைவன் இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கும், நல்லதுன்னு ஒன்று இருந்தால் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். உயரம்னு இருந்தால் பள்ளம் இருக்கும், பள்ளம்னு இருந்தால் உயரம் இருக்கும். நெருப்புன்னு இருந்தால் குளிர்ச்சி இருக்கும், குளிர்ச்சின்னு இருந்தால் நெருப்பு இருக்கும். எல்லாத்துக்கும் எதிர்நிலைகள் உண்டு. நல்லது இருக்கல, கெட்டதும் இருக்கும். நல்லது மட்டும் இருந்தால் பிரபஞ்சம் இயங்காது, கெட்டதும் இருந்தால் தான் பிரபஞ்சம் சுழலும். அந்த சுழலும் சுழற்சியில் கலியுகத்தில் வந்து கெட்டது ரொம்ப வந்துடுச்சு, நல்லது கம்மியாயிருச்சு. அப்போ இயங்காது. இயங்கலையெல்லாம் நான் மகாவிஷ்ணு எந்திரிச்சு அழிச்சிருவார். அழிக்க வேண்டான்னு சொல்கிறத சபை தான் இது. அப்போ எப்படி சரி பண்ணது அப்படின்னா, மனுஷங்களுக்குள்ளே போய் மாற்றுவோம், நல்ல தன்மையை வளர்ப்போம் அப்படின்னு சித்தர்கள்லாம் படையெடுத்து சிவபெருமான் உட்கார, முருகப்பெருமான் பிரபஞ்ச மன்னனா அமர, அகத்திய பெருமான் சபையை வடிவமைத்து 18 சித்தர்களோட உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு நல்ல நிலைகளை உருவாக்க, நல்ல மானிடர்களை உருவாக்க. இது அரசியல் கட்சியோ அந்த விஷயங்களோ இந்த விஷயங்களோ எதுக்குள்ளேயும் கிடையாது. மக்களை நல்வழிப்படுத்தி உயர்வான தர்ம சிந்தனையை வளர்க்கணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்தில் பயணத்தில் நீங்களும் வந்து இணைஞ்சி உங்கள் இடர்கள் இன்னல்களை வேற அறுத்துட்டு நீங்களும் பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும். அந்த தர்மயுகம் மலர்றதுக்கு பணியாற்றணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். சமூக சேவைன்னு சொல்லுதுகள்லாம் அதை தான் இறைவன் செய்தார். சமூகத்து மேலே அக்கறை கொண்டு சமூக சேவை, சமூகம் கெட்டு போச்சு அப்படின்னு செய்யக்கூடிய நிலைகள், அந்த நிலைகளில் பங்கெடுத்து உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக சத்திய வழியில் சத்திய சபையோடு சேர்ந்து நீங்களும் இது மாதிரி சபைகள் கண்டு உங்கள் வீட்டுகளையும் எளிமையாக இது மாதிரி கூட்டங்களை ஏற்பாடு பண்ணி நீங்கள் 4 பேருக்கு நல்லது செஞ்சு வர்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு அன்னதானம் ஊருக்கு பசியாற்றி செய்யல உங்களுக்கும் புண்ணியங்கள் சேரும். இப்படி நடக்கையில் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் இன்றைக்கி எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கீங்களோ மதிய சாப்பாட்டில் அவங்க முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் வந்து உணவருந்துவாங்க. அப்படி நிலைகள் கிடைக்கும். அது ஒரே இடம் இந்த சபை தான் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டவங்க உண்மையாக உயர்வாக எந்த மாற்று இந்த இவ வீட்டில் கூட்டம் போட்டா அப்படிங்கிற நிலைக்குள்ளே இல்லாமல் இவ சகோதரியாக நினச்சிக்கிட்டு நம்ம சொந்தக்கார பிள்ளை, நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை அப்படிங்கிற நினப்பை மட்டும் நினச்சிக்கிட்டு அண்ணனாக இருந்து தம்பியாக இருந்து சகோதர சகோதரிகளாக இருந்து பக்கத்து வீட்டுக்காரராக இருந்து கூட்டு வந்து விட்டுருக்கா நல்ல விஷயம் அப்படின்னு உயர்வாக நீங்கள் சிந்தனையோடு உட்கார்ந்து கேட்கும்போது உங்களுக்கும் கட்டாயம் இறைத்தன்மை வளரும், உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும். கட்டாயம் இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கையில் கூட நீங்கள் உயர்வாக வணங்கி நிற்கல உங்களுக்கு நல்ல போன் கூட வரும். அது சபையில் நிதர்சனமாக டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது. நல்ல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே உருவாகும். நம்ம நாளைக்கு இதை செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உருவாகும். அதே பெரிய கலியுக மாற்றம்னு சொல்லிக்கிட்டு இது வந்து எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. எந்த பிரதிபலனும் செஞ்சு செய்யக்கூடிய இடம் கிடையாது. எத்தனையோ இடங்களில் வந்து கூப்பிட்டாலும் சீடர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் போவோம். 30 வருஷமாக
நல்லது கெட்டது சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு நான் என்னைய போவதுக்கு அனுமதித்தது கிடையாது. இலை ஓட்டு யார் வீட்லேயும் போய் சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது. நல்ல ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு அனுமதி கிடையாதுங்கிறதோட வேண்டான்னு விட்ட நிலை. மனைவிகள் இருந்தும் குழந்தைகள் இருந்தும் எல்லாம் இருக்குது, எங்களுக்கு எல்லாருமே இருக்குது. அங்கே உள்ளவங்க ஃபுல்லாக துறவிகள் கிடையாது, எல்லாருமே குடும்பம். இவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருக்கும் குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. அங்கே உள்ளவங்களுக்கு சீடர்களுக்கு அனைவருக்கும் குடும்பம் இருக்குது. சின்ன பையனாக வந்து இருக்கங்க சேவை பண்ணதவங்களுக்கு நாளை வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் முடிக்காங்க. அவங்களும் அந்தஸ்து அந்த நிலைகளை பருக்குறாங்க. என்ன ஒன்று, பாவம் செய்யாமல் பிழைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்தான் இது. அடுத்தவனை கெடுக்காமல் பிழைங்கன்னு சொல்லக்கூடிய இடம்தான். நல்லா உடம்புல தெம்பு இருக்குதே, மக்களுக்கு சேவை பண்ணுங்க. எல்லா விஷயங்களும் செஞ்சு அங்கிட்டு அடித்து இங்கிட்டு அடித்து அவனை கெடுத்து இவனை கெடுத்து நல்லா பேங்கில் பேலன்ஸை ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிட்டு கடைசியில் கிடுகிடுன்னு கை ஆடையில் வந்துக்கிட்டு பேரம்பேத்திகளுக்கு முதக்கன்னு எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு நான் ஆன்மீகத்துக்கு வரேன்னு கொட்டையை போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு வந்து ஒரு கூட்டம் அலையுது. அப்படிலாம் செய்யாதங்க. உடம்புல கொஞ்சம் ரத்தம் இருக்கிலே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. நீ எல்லாம் முடிச்சுட்டு நீ ஆன்மீகத்துக்கு வந்தால் என்ன வராட்டா என்ன, உன்னை வந்து கடவுள் தான் பாரு கையை பிடிச்சி கூப்பிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அதனால் இருக்கையில் கொடு. ஏன்ட்டா என்ன கோடி கோடியாக இல்லை, கோடி கோடியாக இல்லைன்னா உன்னை துட்டு கொடுக்க சொல்லலை. கோடி கோடியாக இல்லைன்னா அன்பான வார்த்தைகள், அனுசரணையான வார்த்தைகள், உபயோகமான வார்த்தைகள், அடுத்தவங்களை புண்படுத்தாத வார்த்தைகள், மென்மையான வார்த்தைகள், மிதமான வார்த்தைகளை பயன்படுத்தி அடுத்தவங்களை பண்படுத்துங்க. ஒரு தண்ணி கொடுங்க, 2 வாழைப்பழம் கொடுங்க. அன்னதானம் போட்டதுக்கு சபம். ஒரு கிளவி கிடுகிடுன்னு ஆடிட்டு போகுதுன்னா அதை கொஞ்சம் நிழலில் வச்சு கொஞ்சம் தண்ணி கிண்ணி வாங்கி கொடுத்து 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்து முடிஞ்சால் பைக்கில் வேணால் அங்கிட்டு இறக்கி விட்டுட்டு போங்க. அது பெரிய புண்ணியம். அன்னதானம் போட்டதோட 1 லட்ச ரூபாய்க்கு அன்னதானம் போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு பேனர் அடிக்காங்க. தேவையாது. அது அன்னதானம் போட்டதில் பிரயோஜனமே கிடையாது. எந்த விளம்பரமும் இல்லாமல் யாருக்கும் செய்யாமல் எந்த பிரதிபலனும் செய்யாமல் செய்யதான் தர்மம். பார்த்து அடுத்தவன் பார்க்கணும், பிரதிபலனோடு செய்யணும். அதை வாங்கி கொடுத்தா இதை செய்வான், பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து சந்தோஷப்படுவான்னு செய்யது தர்மம் கிடையாது. எதிர்பார்த்து செய்யது பூரா தானம் தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காம போகிற போக்கில் வீசிட்டு போதான் தர்மம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுதாங்க. தர்மம் செய்யுங்க, தானமும் செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தர்மம் உயர்வானதுன்னு சொல்லி எந்த எதிர்பலனும் இல்லாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அகத்திய பெருமான உலகத்திலே எங்கேயும் எவனும் கூப்பிட்டு பேச முடியாது, யாரும் கூப்பிட்டு பேச முடியாது. எந்த சித்தனோ புத்தனோ கூட்டான அகத்திய பெருமானும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் வரமாட்டாங்க. உயர்வான சபை, உன்னதமான சபை, உத்தமமான சபையை சத்திய வழியில் பயணப்படுகிற சபை, சத்திய நூல் பெற்ற சபை, கலியுகம் மாறி தர்ம யுகம் மலர்வதற்காக தன்னை அர்ப்பணித்த தவசீலன் சிவசீலன் சிவமகா வாழை சித்தனாக அகத்தியன் அமர்ந்த சபையிலே இருந்து வந்து அற்புதமான தலத்திலே பணிந்து நிற்க, வேண்டி நிற்க, விரும்பி நிற்க, எம் இல்லம் வருக என அகத்தியத்திடம் வேண்டி நிற்க, அத்துணை கணங்களும் தேவாதி தேவர்களும் முப்பெரும் தேவிகளும் அனைவரும் வந்து சூழ்ந்திருந்து இத்தகைய அற்புதமான தலமதிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணமதிலே பேராற்றல்